உடைந்து போனதெல்லாம் அன்பால் இணையுமே. மரித்து போனதெல்லாம் ஆவியால் எழும்புமே. இரத்தத்தால் வார்த்தையால் இரத்தத்தால் வார்த்தையால் அழுக்கான இதயம் அழகாகுமே. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. அன்பு என்னை வாழ வைத்ததே. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும்போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றதே. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும்போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. அன்பு என்னை வாழ வைத்ததே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதேமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதேமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் இந்த பெட்டியை முதல் பார்த்திங்கன்னா தாவீது அதை கொண்டு வர பயந்தார். ஏன் பயந்தார்னா 7வது வசனத்தில் ஊசாய் என்றவரை அந்த பெட்டியை கீழே விழாத அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கையை நீட்டினும் போது ஆண்டவருடைய கோபம் அவர் மேலே வந்துடுச்சு. அப்போ அந்த இடத்துலையே அவர் இறந்து போயிட்டார். அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா அது ரொம்ப ஒரு பரிசுத்தமானது, ஆண்டவருடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. அப்போது அதனால் தாவீது அதை அவருடைய அந்த ஊருக்கு நகரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசித்துட்டு இதை என்ன பண்ணுறாரு, இந்த ஓபேத் ஏதேமின் வீட்டில் வச்சிடுறாங்க அந்த கர்த்தருடைய பெட்டியை. அதனால் அந்த வீட்டில் அதை ஆண்டவருடைய பெட்டி உள்ளே வச்சவொன்னே என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க குடும்பம், அவங்க வீடு எல்லாம் அவங்க கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரார் பாருங்க. அப்போது தேவனுடைய பெட்டி இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுடைய பெட்டி, அப்போ தேவனுடைய பெட்டி நம்ம வீட்டில் இருக்கணும்னா ஜெபம் என்ற தேவனுடைய பெட்டி நம்ம வீட்டில் இருக்கணும். ஆராதனை என்ற தேவனுடைய பெட்டி இருக்கணும். வேத வசனம் என்ற தேவனுடைய பெட்டி வேணும். ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறதல் போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை நம்ம ஈடுபடுத்தி கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமேன். இந்த நாளிலும் நீங்களும் உங்கள் வீட்டில் கர்த்தருடைய பெட்டியை ஆராதனை, ஜெபம், வேத வசனம், தேவ மனிதர்களை கனப்படுத்துவது, கீழ்ப்படியுது, இது போன்ற காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் ஓபேத் ஏதேமை போல ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.